ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்ம ஃப்ரைடே ஈவினிங்கே கூழ் காசுறதுக்காக கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருந்தோம். இது சாட்டர்டே ஈவினிங் ஒரு 3:30 போல் நம்ம கூழ் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி கல்லெல்லாம் வச்சு கோலம் போட்டு கீழே மண்ணில் வச்சு விறகெல்லாம் வச்சு பற்ற வச்சாச்சு. தண்ணி நல்லா சுடட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த நொய்யை இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நொய்யை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது சீக்கிரமாக வெந்து வரும். நல்லா நொய் கொதித்த பிறகு அது ஒரு 90 to 95% நல்லா வெந்துடட்டும். அது 95% வெந்த பிறகு நம்ம கேழ்வரகு கரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். முந்தின நாள் புளிக்க வச்ச கேழ்வரகை கரண்டி வச்சு கலக்க கஷ்டமாக இருக்கணும். இந்த மாதிரி தொடுப்பு மாதிரி தான் கூழ் காசுறப்போ யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு இதை எடுத்து ஜாக்கிரதையாக வச்சுருவோம். இதோட அடுத்த வருஷம் கூழ் காசும்போது தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேழ்வரகு மாவை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது கட்டியாக இருக்கும் இல்லையா, அது ஊற்றுறதுக்கான கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். மாவை நல்லா ஒரு தடவை கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது நம்ம திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் எப்படியோ தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் உள்ளே வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நொய் வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ண இன்னொருத்தர் கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாவு ஊற்றும்போது அது திக்காயிட்டே இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. அதனால் நம்ம ஊற்ற இந்த பக்கம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நிறைய மாவு ஊற்ற டைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே நெருப்பு ரொம்ப லோவாக எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அடுப்பில் நம்ம சிம் பண்ணி வைக்கிறதுக்கு இது விறகு அடுப்புன்றதுனால நம்ம விறகெல்லாம் நல்லா கம்மி பண்ணி, நிறைய விறகு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த அனல் மட்டும் கொஞ்சமாக கதன்னு எரியிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா கலக்கிட்டு இதுக்கு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து, இப்போ தண்ணி இல்லையா, நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கலக்க தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்து தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வெந்துடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம மேலே தொட்டு பார்க்கும்போது அந்த மாவு நம்ம கையில் படாமல் ஒட்டாமல் இருக்கணும். நம்ம கையில் அந்த மாவு நம்ம இந்த கூழ் இருக்கு இல்லையா, இப்போ கலரியாச்சு, கூழ் ரெடி. அந்த கூழ் கையில் ஒட்டாமல் தண்ணி தொட்டு நீங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும்போது கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது நம்ம கலர கன்சிஸ்டன்சி தண்ணி தேவைப்படுது அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி, ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டர் இதுலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பஸ் தண்ணி ஊற்றக்கூடாது, சுட தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்சிங் கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அது அந்த சிம்லேயே அது வேகிறதுக்கு தேவையான கலக்கி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணி அந்த பபுள்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்கணும். அது உள்ளே அந்த மூச்சு காற்று வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த பபுள்ஸ்லாம் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக கூழ் காசும்போது எப்போவுமே வருஷம் மழை வந்துடும். எப்போவுமே முடிக்கும்போது வரும். இந்த தடவை கூழ் கலக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. கொடை பிடிச்சிக்கிட்டு கூழ் கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு மேலே தண்ணி வச்சு தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும் மேலே. அப்போ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கூழ் ரெடி. க்ளோஸ் பண்ணிவிட்டு கனலை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சிடலாம். அடுத்த நாள் கூழெல்லாம் கரைச்சி வச்சு அதுக்கு தேவையான குழம்பு, காயெலாம் போட்ட குழம்பு, சுண்டல், முருங்கைக்கீரை, அப்புறம் இந்த துள்ளு மாவு, அந்த வெள்ளை பொங்கலில் உருண்டை பிடிச்சி மேலே வெல்லம் வச்சு இதெல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வெளியே வச்சு சாமி கும்பிட்டு வெளியே இருக்கிற எல்லாருக்கும் கூழ் ஊற்றிட்டு நம்ம உள்ளேயும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம சாப்பிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தை இனிதே முடிவடைந்தது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எந்த வாரம் கூழ் ஊற்றுப்பீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் கொண்டாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டில் கெட்டி கூழ், அது மேலே குழம்பு, சுண்டல், கீரை, அதே மாதிரி வெளியே வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தனியாக கிண்ணத்தில் சுண்டல், முருங்கைக்கீரை, பழம்லாம் கட் பண்ணது வச்சுட்டு பானகம் ரெடி பண்ணுவாங்க. வெல்லம், வாழைப்பழம்லாம் கரைச்சி அது ஒரு டம்ளரு, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளை அடிச்சுட்டு கற்பூரம் காத்துட்டு நம்ம இதை ஒரு 3 தடவை சுற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம சாமி வெள்ளை அடித்து கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கிட்ட வரவங்கள ஒரு 3 பேர் கூப்பிட்டு கூழ் கொடுத்துட்டு முடிக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கிட்ட இருக்கவங்கலாம் பாத்திரம் எடுத்துகிட்டு கூழெல்லாம் வாங்கிட்டு போன பிறகு
நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே இன்னொரு சாமி ரூமில் இன்னொரு செட் ஆஃப் இதே மாதிரி செட்டு உள்ளே இருக்கும் இல்லையா, அதை வந்து குடிச்சிட்டு கொளுத்தி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.